Hello everyone, welcome back to our channel. Today is day 11. Day 11 கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் போகிறோம். நம்ம ஏன்னா ஆல்ரெடி வந்து டைமண்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் என்ன பார்த்தீங்கன்னா ஹாலோ டைமண்ட். ஓகேங்களா? ஸோ எப்படி இந்த ஹாலோ டைமண்ட் பேட்டர்னை வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். n ஈக்குவல் டு 5 அப்படின்றது வேரியபிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் டாப் பார்ட்டை ஃபஸ்ட் நம்ம வந்து போட்டுக்குவோம். டாப் பார்ட்டை போட்டுக்கிட்டு ஓகே ஃபார் I இன் ரேஞ்ச் 1, n + 1 1, n + 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இது டாப் பார்ட்டை வந்து டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபார் j இன் ரேஞ்ச் n - i அப்படின்றது பிரிண்ட் ஸ்பேசஸ்க்காக. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட சேனலை நீங்கள் டைமண்ட் பேட்டர்ன் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸ்பேஸ் எண்டில் ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்குறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு லூப் கொடுக்குறோம். கே இன் ரேஞ்ச் என்ன சொல்கிறோன்னா 2 இன்ட்டு I - 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சை நம்ம கொடுத்துக்கிறோம். இது எப்படின்னா இதுக்கு பிரிண்ட் ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த கண்டிஷன் நம்ம இங்கே கொடுக்குறோம். கே ஈக்குவல் டு 0 ஆர் கே ஈக்குவல் டு 2 இன்ட்டு I - 2. இங்கே எதுக்கு I - 2 அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபைன் பண்ணி உங்களுக்கு கற்றுக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். அது நீங்கள் மாற்றணும். அதுக்காக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுக்காக நான் சொல்கிறேன். பிரிண்ட் ஸ்டார் ஒரே ஸ்டார் மட்டும் போட்டுக்கிட்டு இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து எதுக்குன்னா பார்டர் ஸ்டார்ஸை வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த லூப் செகண்ட் இன்னொரு லூப் என்ன வரும்? பார்டர் ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஜே இன்னொரு லூப் என்ன பண்ணும்? ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ இஃப் பார்ட்டு முடிச்சாச்சு. அப்புறம் இதோட எல்ஸ் பார்ட் பார்த்துக்கலாம். எல்ஸ் பார்ட்டில் போட்டுவிட்டு பிரிண்ட் ஒன்லி ஒரு ஸ்பேஸ். இது வந்து ஹாலோ ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம அது போட்டாச்சு. இது ஹாலோ ஸ்பேஸ்க்கு நம்ம இதை போட்டு தான் ஆகணும். ஹாலோ ஸ்பேஸ் அண்ட் ஓகே ஒரு ஓப்பன் கொட்டேஷன் கொடுக்கலாம். இது வந்து பிரிண்ட் ஹாலோ ஸ்பேஸ். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. மிடில் இருக்கிற ஹாலோ ஸ்பேஸ்க்கு இந்த அதாவது இது ஒரு டைமண்ட். இந்த டைமண்ட் நடுவில் வந்து ஹாலோ ஸ்பேஸ் வரணும்ல, அதுக்காக இந்த எல்ஸ் பார்ட் யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் லைன் 3 அப்புறம் +2 +1 போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்காக இந்த டாப் பார்ட்டும் அந்த பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் இந்த டாப் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆச்சு. இந்த டாப் பார்ட்டை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகுது டாப் பார்ட்? டாப் பார்ட்டில் இது நடுவில் வரல. நடுவில் நம்ம கடிச்சிட்டு கொடுக்கல, அது வர தேவையில்ல. ஓகேவா? அந்த மேலே இருக்க மட்டும் ஒரு கோபுரம் மாதிரி அழகாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ டாப் பார்ட்டு கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் பண்ணுது. அப்புறம் பாட்டம் பார்ட்டுக்கு போகலாம். பாட்டம் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பாட்டம் பார்ட்டில் நம்ம போடலாம் BOTTO பாட்டம் பார்ட். ஓகே, பாட்டம் பார்ட் அதே மாதிரி ஒரு அவுட்டர் லூப் கொடுத்துக்கிறேன். ஃபார் I இன் ரேஞ்சில் n - 1, 0, -1 இது வந்து ஒரு பாட்டம் பார்ட். இந்த பாட்டம் பார்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஃபார் லூப். இட் இஸ் ஏ இன்னர் லூப். ஒரு அவுட்டர் லூப், ஒரு இன்னர் லூப். ஃபார் j இன் ரேஞ்ச் n - i. இது ஒரு இன்னர் லூப்னு வச்சுக்கோங்க. இன்னர் லூப் தான் இது, இன்னர் லூப். ஓகே, அப்புறம் பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ணுறோன்னா அந்த ஸ்டார் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, பிரிண்ட் ஸ்டார் எண்டில் ஒரு ஜஸ்ட் உள்ள ஒன்றுமே இல்லாமல் ஒரு கொட்டேஷன் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்புறம் ஃபார் கே இன் ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ரேஞ்சில் 2 இன்ட்டு I - 1. ஓகே, அந்த ரேஞ்சில் 2 இன்ட்டு I - 1 அப்படின்ற ரேஞ்சு கொடுத்துக்கிறோம். அப்புறம் இஃப் கண்டிஷன் மேலே கொடுத்த மாதிரி இஃப் கண்டிஷன் கே ஈக்குவல் டு 0வாக இருந்தாலும் ஆர் மேலே கொடுத்த அதே கண்டிஷன் தான். பாருங்கள், நல்லா கவனிங்க. ஓகேவா? கே ஈக்குவல் டு 2 இன்ட்டு I - 2.
திஸ் இஸ் த ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. டைமண்ட் பேட்டர்னுக்கு ஹாலோ டைமண்டுக்கு திஸ் இஸ் ஒரு ஃபார்முலா. இந்த 2 × I-2 அப்படின்றது அந்த ஃபார்முலாவில் பார்டர், அந்த பார்டர் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டர் ஸ்டாரை பிரிண்ட் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பிகாஸ் பேட்டர்ன் பிரிண்டிங்கில் ஹாலோ டைமண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, அதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்டார் இங்கே ஸ்டாரை போட்டுட்டோம். அப்புறம் கமா எண்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஓப்பன் கொட்டேஷன் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் பிரிண்ட் எல்ஸ்பாட். எல்ஸ்பாட்டில் ஜஸ்ட் ஒரு கொட்டேஷன் பிரிண்ட் just open put one spaces and end part and put open condition. Okay, then print only the print. Okay, the print எது கொடுக்கறோம்னா next move to next line. Okay, இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து முடிச்சுட்டு இந்த பேட்டர்னை பார்த்தாலே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பினஸ் வந்து எதுக்குமே விலை இல்லை. ஏன்னா நம்ம போட்டு முடிச்சிட்டோம், அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த கான்செப்ட் என்ன எங்கே புரியல அப்படின்றத எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ வி வில் மூவ் டு நெக்ஸ்ட் கான்செப்ட். அந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா ரைட் ஏரோ. இது ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இது ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் தான். ரைட் ஏரோ சம், அதாவது ஒரு ரைட் ஏரோவில் இப்படி ஒரு ரைட் ஏரோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம். இந்த ரைட் ஏரோலேயே அப்பர் பார்ட் லோவர் பார்ட்னு ரெண்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம ஹாலோ டைமண்டில் அப்பர் பார்ட் டாப் பார்ட் பாட்டம் பார்ட்னு பார்த்தோமோ, ஸோ இதையும் நம்ம n = 5 வச்சுக்கலாம். n = 5ல் இதை வந்து இதையும் நம்ம அப்பர் பார்ட் லோவர் பார்ட் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அப்பர் பார்ட் அப்படின்னு. இப்போ நான் அப்பர் பார்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு பில்ட் பண்ணி காட்டுறேன். ஃபார் லூப், இது ஒரு அவுட்டர் லூப். ஃபார் I in range 1, n + 1, இது வந்து ஒரு ஃபார் லூப். இந்த இட்டரேஷன் வந்து ஒரு அவுட்டர் லூப்பை வந்து பில்ட் பண்ணுது. அப்புறம் ஃபார் j in range, அந்த ரேஞ்சில் ரெண்டாவது லூப் வந்து பில்ட் ஆகுது I. இது வந்து ரெண்டாவது லூப். இது வந்து எதை பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இன்க்ரீசிங் ஸ்டார்ஸ்க்காக இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, பிரிண்ட் இன்க்ரீசிங் ஸ்டார்ஸ். அந்த இன்க்ரீசிங் ஸ்டார்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஒரு அவுட்டர் லூப், ஒரு இன்னர் லூப். ஓகேவா? அடுத்து பிரிண்ட் ஸ்டார் end value just ஒரு only open quotation. ஓகேவா? எந்த இதுவும் கொடுத்துக்காதீங்க. only ஜஸ்ட் ஒரு ஓப்பன் கொட்டேஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டு அப்புறம் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து அப்பர் பார்ட் வந்து கிளியராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அப்பர் பார்ட்டை மட்டும் வேணால் ரன் பண்ணி பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு. ஸோ அப்பர் பார்ட்டை மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அப்பர் பார்ட் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லெஃப்ட் ஆங்கிள் மாதிரி தெரியுது. ஸோ இதை நம்ம இன்வென்ட்ரியாக நம்ம கீழே க்ரியேட் பண்ணால் அது வந்து ஒரு லோவர் பார்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே வந்து ஒரு தலையில் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அப்பர் பார்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ லோவர் பார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். லோவர் பார்ட்டில் என்ன நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதே மாதிரி ஒரு லூப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் I in range, அந்த ரேஞ்சில் n - 1, 0, n - 1, -0, -1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டஸ்ட் கோலன் கொடுத்துக்கிறோம். ஓகே, என்னாச்சு, n - 1 அப்படின்ற ஒரு கோலன் கொடுத்துக்கிறோம். அப்புறம் இன்னொரு ஃபார், இது வந்து ஒரு இன்னர் லூப்பில் j in ரேஞ்சை நம்ம டினோட் பண்ணிவிட்டு ஐயை நம்ம இங்கே புட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிக்ரீசிங், இது ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரை வந்து பிரிண்ட் பண்ணாது, இது ஒரு டிக்ரீசிங் ஆர்டரை பிரிண்ட் பண்ணும். ஓகே, பிரிண்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஸ்டார் வேல்யூவை டிக்ரீசிங் ஆர்டராக பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஒரு லூப் இன்னர் லூப் வந்து யூஸ் ஆகுது. எதுக்கு எந்த இடத்துல என்ன யூஸ் ஆகுதுன்னு நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் ஸ்டார் வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு கமா எண்ட் பொசிஷனில் ஜஸ்ட் ஓப்பன் கொட்டேஷன். ஓகே,
next we will move for print இந்த only the open quotation because இந்த open quotation எதுக்கு தரும், இது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து மூவ் ஆகணும், அதுக்காக இந்த ஓப்பன் கொட்டேஷன் தரும். ஸோ இப்போ மட்டும் இதை மட்டும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி ரன் ஆகுதுன்னு. இங்கே பாருங்கள், நம்மளோட கோடு பக்காவாக ரன் ஆகுதுங்க. எந்த விதமான எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக நம்ம கோட் ரன் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக நம்மளுக்கு இந்த கேப் தெரியும், அவ்வளோதான். அந்த கேப் தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரன் ஆகுது பாருங்கள். ஸோ மை ப்ளோயிங். ஸோ தேங்க்யூ. எனி அதர் கொஷின்ஸ் ஃப்ரீ ஃபீல் டு ஆஸ்க் இன் கமெண்ட் செக்ஷன். இது வந்து நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கோடு டே 1லேருந்து. இஃப் யூ வாண்ட் டு கிட்டப் லிங்க் ஃப்ரீ ஃபீல் டு ஆஸ்க் இன் கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.